மினி ஓயா ப்ரோ இது என்ன ப்ரோ கட்டி பிடிச்சனோ பண்ணிட்டு இருக்கான். இத்தனை வேத்த பிடிச்சி போடுறாங்க ஃபைனு. ஐயோ ரைடு வாழ்நாள் நான் மறக்கவே மாட்டேன், அப்படி இருக்கு. நண்பர்களே மலையில் மாட்டிக்கிட்ட நண்பர்களே. ஸோ ஃபேமே ஸோ டைம் பார்த்துட்டிங்கன்னா 11:47. இங்கே எத்தனை மணிக்கு வந்தோம் ப்ரோ? காலையில் 6 மணிக்கு வந்தோமா? ஆமாம். கிளம்புறது 12 மணிக்கு. அந்த அளவுக்கு மழை. ஸோ வெறித்தனமான ஒரு ரைடு இருக்குங்க. ஸோ இப்போ தான் ஃபோர்ட் கொச்சி போகிறோம். நம்ம கொச்சியே போலிங்க காலையிலேருந்து. இன்னும் இங்கே தான் சரியான மழைங்க கேரளாவில். நாங்கள் வந்து நேரமாக என்னமோன்னு தெரில, இப்படி மழை பெய்யுது. என்ன ப்ரோ? ப்ரோ இப்போ டோலிஸை ஸ்பாட் பண்ண போகிறோம். வேற யார் எங்கே பார்த்தாலும் உண்மையிலேயே அவர் அவ்வளோ பொம்பளை சொக்கா ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க. வேலையாக தான் வந்தது, அதுக்கு தான். ஃபோர்ட் கொச்சி. ஸோ ஃபேமே நம்ம சேனல் நீ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிறோம் உங்களுக்கு எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ இன்றைக்கி பசங்களோட ஃபோர்ட் கொச்சி பீச் கேரளா போகிறோம். ப்ரோ 14 கிலோமீட்ரு. ஸோ நம்மளோட 3, 4, 5, 6, 7 வண்டி உட்காருதல. சாமி அப்பா என்ன தலை. ஸோ ஃபஸ்ட்டு டே இன் கேரளா. ஸோ மோட்டோ விளாக் பண்ணவே முடியாத ஒரு ஸ்டேட்டில், அதுவும் கொச்சியில் நாங்கள் மோட்டோ விளாக் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தூர் ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ இது வேற மாதிரி ப்ரோ? வேணாம் ப்ரோ. ஏன் ப்ரோ கொச்சி எப்படி இருக்கு? கலர்ஃபுல்லாக இருக்கா? மறுபடியும் சொல்கிறேன், கொச்சி வாங்க ப்ரோ, வேற மாதிரி. அதுவும் ஐயோ சண்டே வாங்க, ஒர்த்தான ஸ்பாட்டு. ஸோ நம்மளுக்கு கரெக்டாக 13 கிலோமீட்டர் இருக்குது ஃபேமே கொச்சிக்கு. ஸோ கரெக்டாக எங்கெங்கெல்லாம் போலீஸ் பிடிப்பாங்களோ பிடிச்சாங்கன்னா முடிஞ்சோம். ஏன்னா கேரளாவில் மோட்டோ விளாகிங் பேன். ஏன் ப்ரோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரோ கேரளா. ஆனால் இங்கே என்ன தெரியுங்க பிரச்சனை, வண்டி டிராஃபிக் மட்டும் குறையவே குறையாதுங்க இந்த ஏரியாவில். ஸோ ரொம்ப எப்படி சொல்கிறது, தெரியாமல் இந்த ரைடு வந்துட்டோன்னு ஃபீல் பண்ண வச்ச ரைடு இதுதான். ஏன்னா அந்த அளவுக்கு மழை பெஞ்சு பசங்க எல்லாமே டயர்ட் ஆகிட்டாங்க. நைட்டு 6 மணி நேரம் வண்டி ஓட்டிகிட்டே வந்தோம். வெறும் 4 மணி நேரத்தில் வர வேண்டியது 6 மணி நேரம் வந்தோம். எதுனாலன்னா மழைனால. ஸோ இன்னும் க்ளவுஸ் எல்லாம் ஈரம், ட்ரெஸ் எல்லாம் ஈரம், இன்னும் அந்த ஈரத்துலேருந்தே வெளியே வரல, அந்த அளவுக்கு ஈரம். பட் ஏதாவது ஒரு ஸ்பாட் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி கிளம்பிட்டோம் ஃபோர்ட் கொச்சிக்கு. ஸோ இங்கே வந்து ஸ்பீட் லிமிட் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா, நாங்கள் வந்து ஸ்பீடுக்கு இன்றைக்கி எப்படி ஒரு 10-15 ரூபாய்க்கு மேலே ஃபைன் போட்டிருக்கணும். பட் இன்னும் ஃபைன் போடலைங்க. போலீஸ்கிட்ட இன்னும் சிக்கலை. ஏன்னா சந்திர ப்ரோ போலீஸ்கிட்ட சிக்கனா என்ன ஆகும்? போலீஸ்கிட்ட மாட்டினா ஆனால் செம்மையாக இருக்குங்க இந்த கிளைமேட். பார்க்க சென்னை மாதிரியே இருக்குது. ஆக்சுவலி பாதி சென்னை மாதிரி இருக்குது இந்த ஏரியா. இருட்டில் ப்ரோ இது தமிழ் வெர்ஷன் கேட்டிருக்கியா ப்ரோ? நீ இந்த பாட்டு தமிழ் வெர்ஷன் கேட்டுக்கிறியான்னு கேட்டேன். இந்த பாட்டோட தமிழ் வெர்ஷன் கேட்டுக்கிறீங்களான்னு. ஆமாம் ப்ரோ, கண்டென்ட்டே மிஸ் ஆகுதே. என்ன தலை என்ன ப்ரோ? ஸோ கோட் கொச்சி சரியான பண்ணுங்க இவரோட. நல்லா சைட் அடிக்கிறார் தலைவன். 10 பில்டிங் பாரு ப்ரோ. ஆனால் மோகன்லால் சார் படம் ஏகப்பட்டது இருக்குப்பா இந்த ஏரியாவில். ஐயோ போலீஸு செத்தோம் இன்னைக்கு. நான் மறைச்சிட்டு போயிடும் அப்படியே.
தலை நான் தப்பிச்சிட்டு வந்தல. நீ யார் யார் எங்க மாட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் தப்பிச்சிட்டேன். மாட்டிட்டானா? ஜட்டியோட அந்த ஸ்லேட்ல பேர் எழுதி வச்சு கொண்டிருப்பான்னு நினைக்கிறேன். போகும்போது கூட்டிட்டு போய்க்கலாம் ப்ரோ. அதெல்லாம் மாறும் ப்ரோ கண்டென்ட் ப்ரோ. நீங்க எந்த ஸ்டேட்ல வேணா சொல்லுங்க, கேரளா வந்துட்டா கண்ணு எங்க வேணா போகும். ஜம்போ சர்க்கஸ் ப்ரோ போலாமா? ரெண்டு பேர் காணுமே. ஃபோர்ட் கொச்சி போக போகிறோம். உண்மையா இந்த இதுக்கு போகிற ரோடு வேற மாதிரி இருக்கு. மறுபடியும் சொல்கிறேன், வந்துருங்க கொச்சி. பாருங்க போட்டிங்க ப்ரோ, வேற மாதிரி ப்ரோ. நம்ம மீன் பிடிக்கிறாங்க ப்ரோ. இந்த ராமேஸ்வரத்தில் மீன் பிடிப்பாங்க பாருங்க, அதே மாதிரி இங்கேயும் மீன் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா ப்ரோ? இவன் யாரு ப்ரோ? எனக்கே ஃபோன் பண்ணிட்டு இருக்கான். நல்லா மழை அடிச்சு நின்னதுக்கு அப்புறம் தான் இந்த ரைடு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபேமே. சத்தியமாக சொல்கிறேன், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ரைடு பண்ணதே கிடையாது. இந்த ரைடை வாழ்நாள் நான் மறக்கவே மாட்டேன், அப்படி இருக்கு. சிக்கி சின்னாமினா ஐட்டம் ப்ரோ இந்த ரைடு. உண்மையா ஃபேமே ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த ரைடு. ஏனே தெரியல, மழை எங்களால் ரைடே பண்ண முடியல. பசங்க எல்லாமே டயர்ட் ஆகிட்டோம், அவ்வளோ டயர்ட் ஆகிட்டோம். எல்லாம் பரம்பரெல்லாம் ஒரு பொண்ணோட தாங்க சுற்றுறான். நம்மளுக்கு பொண்ணெல்லாம் முக்கியம் இல்லைங்க, நம்மளுக்கு இந்த பசங்க இருக்கானுங்க, 7-8 பேர் இருக்கிறாங்க. இந்த ஊருக்காரங்க கூட தெரியாது, எல்லோரும் வந்தாங்க, ரைட் பண்ணுறோம், அவ்வளோதான் நம்மளுக்கு. அது போதும் வாழ்க்கையில். ரைட் எப்படி சொல்கிறது, லவ் இருந்தால் தான் சந்தோஷம் கிடையாது. பசங்க இருந்தாலே போதும் நம்மளுக்கெல்லாம். பாருங்க, ஏதாவது ஒருத்தராவது ஏடா ஏன் சந்திர ப்ரோ, யாராவது ஒருத்தராவது சிங்கிளாக வரானான்னு பாரு ப்ரோ. ஆடா போங்கடா, மனசே வெறுத்துட்டா. மினி ஓயோ ப்ரோ இது. யோ இது மினி ஓயோயா? எங்க இருக்கீங்க ப்ரோ? என்ன ப்ரோ கட்டி பிடிச்சனோ பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு செத்தண்டா எல்லாரும். ஏன் ப்ரோ இத்தனை பேத்த பிடிச்சி போடுறாங்க ஃபைனு? ஐயோ இன்னைக்கு செத்தம் ப்ரோ போலீஸ்கிட்ட. ப்ரோ எனக்கு பக்குன்னு இருக்குது ப்ரோ, கேமரா மாட்டிட்டு. ஐயோ த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேரளா ரோடுன்னே இதுக்கு டைட்டில் வைக்கலாம், அப்படி இருக்குப்பா ரோடு. சத்தியமாக சொல்கிறேன். எந்த சைடு கான்சன்ட்ரேஷன் ஹெட்லைட் சுவிட்சா? வாங்க நீங்கள் தான் ப்ரோ டிரைவரு, உங்களை வச்சு ஓட்டோடும். ஹெட்லைட் சுவிட்ச் எதுக்கு வந்து ஓடிட்டு இருக்காராடா இவ்வளோ நேரம் ப்ரோ? என்ன ப்ரோ கொச்சிக்கிட்ட பிடிப்பாங்களாமா ப்ரோ? ஸ்லீப்பர் செல் இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபேமே நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். A few minutes later. நண்பர்களே, மலையில் மாட்டிக்கிட்ட நண்பர்களே, ரோட எத்தனாவது வாட்டி நின்றுருக்கோம் ப்ரோ? ஒரு 6 டைம் 7 டைம் ப்ரோ. ஏன்டா இந்த ரைடு வந்து நான் ஆயிடுச்சு ப்ரோ எனக்கு. அத்தனைக்கு இந்த ஆள் தான் காரணம். மழையா வாங்க ப்ரோ, பார்த்துக்கலாம். நானா நல்லா இருக்கு. தலை வாத்தலை
வாங்கிட்டாங்க என்னிட்டாங்க இதெல்லாம் நம்ம குடும்ப தேவையா கோபி? ப்ரோ ரைடு ஆரம்பிச்சு 1/2 மணி நேரத்துக்கு அரை மணி நேரம் எங்க ப்ரோ? மழை பிடிச்சிது ப்ரோ. ப்ரோ போலீஸ் நிக்க எனக்கு கருக்குன்னு இருக்குது ப்ரோ. நானும் செக் போஸ்ட் இருக்குண்ணா, அப்பதான் ஆன் பண்ணி விட்டே வந்தேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு உண்மையிலேயே ஒரு ரைடை கூட விட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடும் மழை தான், கேரளாவும் மழை தான். நேரமே மழை தான் ப்ரோ. ஸோ ஃபேமே ஃபுல்லாக மழை பெய்யுதுங்க. எங்களால் முடியல, இதுக்கு மேலே ரூமுக்கு தான் போகணும் சார். முடியல என்னால். எல்லாரும் சத்தியம் இல்லைங்க, மழை பிரிச்சு மேயுது. ஏதாவது பண்ணு ப்ரோ.